இயேசுவின் வல்லமையின் நேரம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எரேமியா 1:5. இந்த வசனத்தின் அடிப்படையில் சகோதரன் ஜான்சன் வெஸ்லி அவர்கள் 1983ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி பாஸ்டர் மோகன்ராஜ், ரூபி விக்டோரியா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தனது 16வது வயதில் ஆண்டவர் தன்னுடைய மேன்மையான ஊழியத்திற்கென்று இவரை வேறுபிரித்தார். 2005ஆம் ஆண்டு வேதாகம கல்லூரி படிப்பை முடித்து ஊழியத்திற்கென்று இவர் தன்னை அர்ப்பணித்ததோடு தேவனும் இவரை இன்றளவும் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். பொதுக்கூட்டங்கள் மூலமாக வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகை, ஒலி நாடாக்கள் மூலமாகவும் இறைபணியை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலும் ஆண்டவர் சகோதரன் ஜான்சன் வெஸ்லி அவர்களை அற்புதகரமாய் பயன்படுத்தி வருகிறார். பல கணக்கற்ற மக்களின் கண்ணீரை துடைத்து, குறிப்பாக பொது தொண்டுகள் செய்வதன் மூலமாக வாலிபர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை ஊழியத்திற்கென்று வேறுபிரித்தும் வருகிறார். இன்னும் ஏழை பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களை பராமரிப்பதோடு முதியவர்களை, விதவைகளையும் ஆதரித்து அவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகிறார். மருத்துவமனை மூலமாகவும் இவருடைய ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதோடு கிராமங்களுக்கு சென்று கிராம ஊழியங்களையும் இவர் தொடர்ந்து செய்து வருகிறார். பல கணக்கற்ற மக்களின் கண்ணீரை துடைத்ததோடு மாத்திரமல்லாமல் பிசாசின் பிடியில் இருப்பவர்களையும் விடுதலை செய்து ஆண்டவர் இயேசுவின் அற்புத சாட்சியாக விளங்கி வருகிறார். ஆண்டவர் இவருக்கு கொடுத்திருக்கும் மற்றொரு வரங்களில் ஒன்றான இவரே பாடல்களை எழுதி இசையமைத்து மிக நேர்த்தியாக பாடியும் வருகிறார். இப்பொழுதும் சகோதரன் ஜான்சன் வெஸ்லி அவர்கள் உங்களுக்கு தருகிற தேவ செய்தியினை கேட்டு இறையாசியை பெற்று செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் இந்த காலை வேளையில கூடாரங்களை பற்றி நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நம் கூடாரத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். யாக்கோபே, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு பார்க்க. மேல பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கும்போது அந்த யாக்கோபின் கூடாரம் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கூடாரங்கள்லாம் எப்படி இருக்கு அவர் பார்க்கும்பொழுது. நீதிமானுடைய கூடாரத்துல ஒரு கம்பீர சத்தம், நல்ல சத்தமா இருக்கும். ஆனா நம்ம கூடாரங்கள்ல சத்தம் வேற சத்தம் கேட்குது. அழுகையின் சத்தம், சண்டையின் சத்தம், காசிப்பிங், ஆர்கியூமெண்ட்ஸ், வாக்குவாதங்கள், முறுமுறுக்கிறது. இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் நம்ம கூடாரங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். கூடாரத்துல முதலாவது இதெல்லாம் நீங்கணும்னா நம்ம கூடாரங்கள் ரட்சிப்புள்ள ஆக வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் நம்ம கூடாரத்தில் இன்றைக்கு பல காரியங்கள் பிசாசு வைத்து கொண்டிருக்கிறார். நம்ம பாருங்க, வீட்டில் கூட சில வீட்டுக்குள்ள நான் போவேன். அப்படி போனால் அந்த வீட்டுக்குள்ள 24/7 டிவி சத்தம். இப்போ பாரு டிவி ஓடிட்டு இருக்கும். அது ஒரு மைண்டுக்குள்ள அப்படி உட்காந்துடுச்சு. நான் டிவி பார்க்கறது தப்புன்னு சொல்லல, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல. கண்ட நிகழ்ச்சிகளை பார்க்கறது, தேவையில்லாத அருவருப்புகளை பார்க்கறது, சினிமா படங்களை பார்க்கறது, கேட்ட என்டர்டெயின்மெண்ட், இந்த
மாதிரி கூடாரங்களில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த கூடாரத்தில் ரட்சிப்பின் சத்தம் இல்லை. இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 118 சங்கீதம் 15வது வசனத்தில், நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமத்தை செய்யும். இன்றைக்கு பாருங்க, 2 காரியத்தை நம்ம இதில் பார்க்கணும். முதலாவது, நீதிமானின் கூடாரத்தில் ஒரு கம்பீரமான சத்தம் இருக்குமா, துதியின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம். அது மட்டும் இல்லை, அந்த கூடாரத்தில் கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனைகள். சில பேர் வீட்டுக்குள்ள சத்துரு வைத்திருப்பான். தினந்தோறும் அவங்களால சில இன்னல்கள், இக்கட்டுகள், பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டே இருப்போம். ஒவ்வொரு நாள்லையும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக பிசாசு நம்மளை கொண்டு போய் வைத்துக்கிட்டே இருப்பான். நம்மளால இன்னுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த கம்பீர சத்தத்துக்கு பதிலாக எத்தனை குடும்பங்கள் அழுது கொண்டிருக்கு, எத்தனை குடும்பங்கள் அந்த வீட்டுக்குள்ள கண்ணீர் வடித்திருக்கிற இயேசு பார்க்கிறார். நீ இன்றைக்கு இந்த கால வேளையில உன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக, ஐயோ இந்த குடிக்கார பிள்ளைகளை வைத்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இந்த குடிக்கார கணவன் மத்தியில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல என்று கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு கூடாரங்கள்ல கர்த்தருடைய வலது கரம் இன்றைக்கு இது பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இருக்குது. உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு பற்றி பிடிக்க போகுது. அந்த வல்லமை உங்களை ஒவ்வொருவரையும் தொட சித்தமா இருக்கிறது. எதுக்காக நீ கவலைப்படுற? இன்றைக்கு சில வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, வாதை உன் கூடாரத்தை அணுகாதான், பொல்லாப்பு நேரிடாது. சில வீட்டுக்குள்ள பிரச்சனைகள், வியாதிகள், தேவையில்லாத நட்டங்கள், காசு வரையும் ஆயிட்டே ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம என்ன செய்யுதுன்னு தெரியாது. ஏன் ஆண்டவரே இப்படி? இந்த கூடாரத்தில் செழிப்பில்லை, இந்த கூடாரத்தில் அதுக்கு மாறாக நஷ்டங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தில், துன்மார்க்கரோட வீடு அழியுமா, செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். இந்த சாலமன் அதுதான் சொல்றாரு, செம்மையானவருடைய வீடு செழிக்குமா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இதயத்தில் செம்மையானவர்கள் பாக்கியவான்களாம். அவங்க கூடாரங்களை கர்த்தர் செழிக்க செய்கிறார். மருத்துவச்சிகள் அந்த எபிரேய கிறிஸ்தவ ஸ்திரீகளுக்கு கருணை பாராட்டினாங்க, அவங்களுக்கு மனம் இறங்கினாங்க. கர்த்தர் அந்த மருத்துவச்சிகளை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அந்த கூடாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அவங்க வீட்டில் இருக்க அத்தனை காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்க கூடாரங்கள்ல ஆசீர்வாதம் இல்லாதபடி வறுமையினால, கடன் தொல்லையினால, பிரச்சனையினால, வியாதினால இந்த வந்திருக்கிற யாராவது வாடிக்கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த தினத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாளில கர்த்தர் உங்கள் கூடாரங்களை செழிக்கப்படுவார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் செழிக்க செய்கிறவர், ஒவ்வொரு கூடாரங்களையும் கர்த்தர் வாழ வைக்கிறவர். உங்க கூடாரங்கள் இன்றைக்கு அந்த செழிப்புக்கு மாறாக பிசாசு பல காரியங்களை கொண்டு வரலாம், பல நஷ்டங்களை கொண்டு வந்து உங்களை பணமே இல்லாத தூக்கி போடலாம். ஒரு கூடாரத்துல குறைவு ஏற்படுத்தியா, கடன், இப்ப பாரு கடன் கொடுத்தவன் தன் பிள்ளைகளை அடிமை கொள்ளும்படி வந்தான். என்ன செய்வதுன்னு தெரியல, அழுது கொண்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார் ஊழியக்காரனுக்கு, நீ போ, அந்த விதவையத்துக்கு போ, அந்த விதவைக்கு உன்னை போஷிக்கும்படி கட்டளை எடுக்கிறேன், அங்க போ, பஞ்சம் தீர்றவருக்கும் அங்க. ஆனா போன அந்த வீட்டுக்குள்ள பஞ்சம். அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் இவங்க சாப்பிட்டுட்டு அந்த பஞ்சத்துக்கு சாக போறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, ஏற்ற நேரங்களை ஏற்ற ஆட்களை உங்க வீட்டுக்கு அனுப்புவாரு. கர்த்தர் அனுப்புறாருன்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், செழிக்கும். சில பேர்லாம்
ஆனவனா வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. கர்த்தர் போக சொன்னார், கர்த்தர் வர சொன்னார். இப்படி வந்தேன், பக்கத்தில் வந்தேன், பார்த்துட்டு போலாம் வந்தேன். உங்களை கனவுல பார்த்தேன், உங்கள் மேலே நினைவாகவே இருந்துச்சு, உங்கள் வீட்டில் நினைவாக இருந்துச்சு. இப்படி இந்த என்ட்ரிலாம் நான் பேச வரல. கர்த்தர் ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்கார அமைச்சார்னா அந்த வீடு செழிப்பாகும், அந்த வீட்டில் ஆசீர்வாதம் மாறும், அந்த வீட்டில் இருக்கிற எல்லா குறைவும் ஓடி போகும். இன்னைக்கு உங்கள் வீட்டில் நான் இப்போ பெரும்பாலும் சபை விசுவாசி வீட்டுக்கு நான் அதிகமாக போகிறது இல்லை, ஹவுஸ் விசிட்டிங் என்ற பேரில். எதனா சுகவீனம் ஆயிடுச்சுன்னா, பலவீனம் ஆயிடுச்சுன்னா, முடியாமல் நினைமை தான் போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வருது. ஆனால் சில பேர் இதுவே ஒரு யூஷுவல் ஹேபிட்டாக வச்சுட்டாங்க. மாதம் போகிறதா வீட்டுக்கு போகிறது, அவங்ககிட்ட ஜெபம் பண்ணுறது, காணிக்கு, இது மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க. இருக்கிற கொஞ்சமாவும் கொஞ்சம் என்ன கூட உங்களுக்கு கிடைக்காத போயிடும். கர்த்தர் சொல்லாமல் ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வர்றாருன்னா அவன் உன் ஆசீர்வாதத்தை சுரண்டி கொள்ள போக முடியாது. உங்கள் ஊழியக்காரர் வரணும் உங்கள் வீட்டுக்கு. போகிறவன் போக்குவரத்தவன் அவெல்லாம் வந்தானா உங்கள் வீடு இங்கே ஆசீர்வதிக்கப்படும். நல்லா இருக்கிற வீடு கூட இன்னைக்கு பிரிஞ்சிடும். சில பேர் பாருங்க, டிவியில் வர எல்லா பாஸ்டர்களுக்கும் ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, எங்களுக்கு ஜோமணி கர்த்தர் என்ன சொல்கிறாரு. எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். நம்ம தேவன் எல்லாரோடையும் பேசுகிறவர். இந்த ஹேபிட்ஸில் சில ஆட்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு நான் இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இது பிரச்சனை, அது பிரச்சனை, அவங்கள திருக்குதாசன பேரில் வழி விலக பண்ணுறாங்க. இத்தனை குடும்பங்கள் நான் பார்த்துருக்குறேன். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை வெளியில் எப்பவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம கூடாரத்தில் இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம கூடாரத்திலே சார்ட் அவுட் பண்ணணும். இந்த வெளியில் போயிடுச்சுன்னா தான் பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகும். சில பேரோட ஹேபிட் என்னன்னா, வீட்டுக்குள்ளே நடக்கிறது அவங்க வெளியில தான் போய் எல்லாம் பேசுவாங்க, வீட்டுக்குள்ளே எதுவும் சொல்ல மாட்டாங்க. கேட்டியா கேட்டியா, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இல்லைன்னா தூக்கமே வராது. இன்றைக்கு பாருங்க, அண்ணாள் வேதத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சாமி இல்லை, அவளுக்கும் வீட்டுக்குள்ள பல பிரச்சனை. தன்னுடைய சக்கலார்த்தி அவனை நாளுக்கு நாள் வருத்தி கொண்டு அந்த பிரச்சனையில் அவள் என்ன தெரியுமா செய்கிறா, எங்கேயும் போய் வெளியிலலாம் போய் பேசல, சொல்ல, தேவ சமூகத்தில் போய் அவள் கண்ணீர் விட்டு அழுகிறா, கண்ணீர் விட்டு அழுகிறா, சத்தமாக கூட பேசுது. தூரம் வந்து பார்க்குறவங்களுக்கு அவள் குடிச்சிட்டு வளர்கிற மாதிரி இருக்கு. இல்லையா, நான் ரொம்ப மன கிளேசமாக இருக்கிறேன், நான் ரொம்ப மன கிளேசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதை கர்த்தரிடம் ஊற்றிக்கொண்டார். கர்த்தரிடம் அவள் அழுது கொண்டு ஜெபிக்கிறாள். என்னது இன்றைக்கு உன் பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் தேவ சமூகம் தான் பதில். நீ உன்னுடைய கூடாரத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் போய் எல்லா ஊழியக்காரன்ட்டு போய் பேசாத. லெட் இட் பி பர்சனல், பி பர்சனல். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் என்ன செய்றீங்க, பிரச்சனை வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் சொல்லுது, எழுத்து வீட்டில் சொல்லுது. இல்லை இல்லை இல்லை, தேவ சமூகத்தில் வந்து முட்டி போட்டு, ஆண்டவரே என்னோட குடும்பத்தில் இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, இந்தந்த நம்பர் இப்படிலாம் பேசிட்டாங்க, தயவு செய்து எனக்கு மனம் இருக்குன்னு சொன்னால், அண்ணாளுடைய முகம் வாடி போய் வந்த முகம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 18-19 அவள் முகம் வாடவே இல்லை. அண்ணாலேருந்து சந்தோஷம் அடையில. ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் நான் கண்டேன், இனி நீ துக்கமுகமாக இருப்பதில்லை. நான் கூடாரங்களில் பாருங்க, அவள் திரும்பி போகிற வழியில் கர்த்தர் நல்ல கூடாரத்தை ஆசீர்வதிச்சார், நல்ல பிள்ளைகளால் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கு நீ அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் கூடாரங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அழுது கொண்டு ஜெபிக்கிறான். நான் என்ன செய்வாண்டவரை சாரி பார்த்து விதவை, அவள் உண்டான எல்லாவற்றையும் மட்டு போயிடுச்சு. she lost everything. அவளுக்கு இருந்தது எல்லாம் ஒன்றே ஒன்று தான், கொஞ்சமாகவும் கொஞ்சம். அந்த டைமில் தான் ஆண்டவர் அனுப்புகிறார். நீங்கள் அதை ராஜாக்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நம்ம ஊழியக்கார வீட்டுக்கு வராருன்னா அந்த வீடு ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் சொல்லி வந்தாருன்னா அந்த வீடு ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் சொல்லி நீ அவங்கள
கனம் பண்ணினா நீயும் ஆசீர்வாதமாக இருப்ப, அந்த குடும்பமும் ஆசீர்வாதமாக படும். அப்போ பாருங்க, அந்த கூடாரங்களில் துன்மார்க்கனுடைய வீடு அழியுமா? இன்னைக்கு செல்லுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் துன்மார்க்கனுடைய வீடை அழிச்சு விடுவார். செம்மையானவர்களுடைய கூடாரமோ செழிக்கும். இன்னைக்கு இருதயத்தில் செம்மையா இருந்துன்னா கர்த்தர் உன்னை செழிக்கப்படுகிறார். அடுத்தது, கூடாரத்தில் விசாரிப்பு இருக்குமா? நீங்க யோபின் புஸ்தகத்தை 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும், அதை காண்பீர்கள். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவு காண மாட்டீர். எந்த குறைவும் இருக்காது. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்க பாரங்களை யாவும் அவர் மேல வைத்து விடுங்க. Cast your burden hand to Jesus, he will cast for you. உங்கள் எல்லா பாரங்களையும், இன்றைக்கு இந்த காலவேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் நான் சொல்றேன், உங்க எல்லா பாரங்களையும் அந்த இயேசு மேல வச்சிரு. ஏன் தெரியுமா? உன்னை கருத்தா விசாரிக்கிறவர். புரியுதா? உங்களை கருத்தா விசாரிப்பார். எல்லா விதத்திலுமே மனிதர்களை காட்டிலும் நம்ம தேவன் ரொம்ப கருத்தா விசாரிக்கிறவர். அந்த கூடாரத்தில் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், விசாரிப்பு இல்லாம இருக்கலாம், யாருமே என்ன விசாரிக்கலையா, சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் இல்லை, யாருமே இல்லாம இருக்கிற, நான் என்ன செய்வதுன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்கிற சகோதரிய, கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிற சகோதரனே, உன்னை இயேசு இன்றைக்கு இந்த கால வேளையில சொல்ற, நான் உன்னை விசாரிக்கிறேன். உன் எல்லா பாரங்களும் என் மேலவே, எல்லா வேதனைகளும் என் மேலவே, நான் உன்னை கருத்தாய் விசாரிப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் உன்னை விட்டு விலகுதில்லை, உன்னை கைவிடுறது இல்லை. கர்த்தருடைய வல்லமை அதுதான் சொல்லுது. இன்றைக்கு நம்ம மனுஷனை விசாரிக்கல தான் பயப்படுறோம், கவலைப்படுறோம். என் பிள்ளை விசாரிக்கலையா, என் கணவன் என்னை விசாரிக்கல, என் மனைவி என்னை விசாரிக்கல, என் உறவினர்கள் இவ்வளோ வியாதி படுக்கையில் போன யாருமே என்னை விசாரிக்கல. நீ கடைசி வரைக்கும் அந்த மனுஷரை எதிர்பார்த்து தான் அவங்க விசாரிக்க மாட்டாங்க. உன் பாரத்தை யாவரும் அவன் மேலவை, இயேசு மேலவை. இயேசு மேல வைத்தனும் இயேசு உன்னை விசாரிக்கிறவர், கருத்தாய் விசாரிக்கிறவர். இன்னைக்கு அந்த கூடாரத்துல, வாஸ்தலத்துல விசாரிப்பு இருக்கும். கர்த்தருடைய கூடாரங்கள்ல தங்கி வாழ்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடக்கிறவன், அவன் நீதியில் நிலைக்கிறவன், சத்தியத்தை மனதார பேசுகிறவனை கர்த்தர் விசாரிப்பார். ஒரு நாளும் உன்னை அவர் கைவிடுவதில்லை. உன் வழக்கை அவர் விசாரிக்கிற தேவன், உங்களோட அங்கலாய்ப்பை அவர் விசாரிக்கிற தேவன். There is none like Jesus in this world. இயேசுவை போல ஒரு நல்ல அன்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. அவரை நீ நம்பு, அவரை நீ விசுவாசமாயிரு. இந்த கால வேளையிலையும் அந்த இயேசு உங்களை ஒவ்வொரு நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்க வேதனையின் பிரச்சனை நேரத்தில் அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்க வருத்தத்தின் நேரத்தில் அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். எல்லா நேரத்திலையும் நீ புறக்கணிக்கப்பட்டும் தனிமை நேரத்தில் உன்னை அவர் விசாரிக்கிறவராக. இன்னைக்கு மனுஷன் விசாரிக்கலன்னு தான் நீ கவலைப்படுற. இல்லை இல்லை, இந்த காலவெளியில் தெய்வம் சொல்லுது, நான் உன்னை விசாரிக்கிறேன். அம்மா நான் உன்னை விசாரிக்கிறேன், அப்பா நான் உன்னை விசாரிக்கிறேன். பிள்ளைங்கள் எல்லாம் தூரம் தேசத்துக்கு போயிட்டாங்க, என்னை விசாரிக்க யாரும் இல்லை. ஒரு அம்மா வந்தாங்க, நான் கீழே விழுந்து கதவை திறக்க முடியல, நைட்டு போய் படுத்த, கீழே விழுந்து கிடக்கிற, என்னால் எழுந்திருக்க முடியல, என் ஃபோனும் மேலே இருக்கு, என்ன செய்வதுன்னு தெரியல, குரல் கூட வரல. எல்லாரும் மறுநாள் ஈவினிங் தான் என்ன சத்தம் இல்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டாளுங்களாம் வந்து கதவை உடைச்சி நான் பார்க்கும்போது கீழே விழுந்து கிடந்தேன். என்னை விசாரிக்க யாரும் இல்லை. நான் ரொம்ப தன்னந்தனிமையாக இருக்கிறேன். மனுஷங்க பாருங்க அப்படிதான், அவங்கவுங்க செல்ஃபிஷை விட்டுட்டு ஓடிடுவாங்க. நான் கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவர். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அத்தனை பேரையும் அவர் உங்களை விசாரிக்கிறவர். அடுத்தது, உங்களை பாதுகாக்கும் தேவன். எப்ப பாதுகாப்பாரா? ஒவ்வொரு தீங்கு நேரத்தில் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர்.
அவர் உங்களை உங்கள் கூடாரங்களை பாதுகாக்கிறவர். தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரங்களை அவர் ஒளித்து வைத்திருக்கிறவர். அவர் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து எனக்காக கண்மலின் மேல் என்னை உயர்த்துவார். என்னை கண்மணி மேல் உயர்த்துவார். அவர் என்னை உயர்த்துற தெய்வம். ஒவ்வொரு சூழ்நிலையும் இயேசு உங்களை உயர்த்துகிறவர். தீங்கு நாளில் பாருங்க, இன்றைக்கு வெனிசுலால பயங்கரமான நிலநடுக்க வந்து அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் உள்ள புதைஞ்சு போனாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள மரித்து போனாங்க. ஆனா ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, அவ்வளவு நேரம் நான் அங்கதான் இருந்தேன் அந்த பில்டிங்ல. நான் இறங்கி அப்பதான் எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அதனால நான் கீழே போலான்ட்டு இறங்கி லிஃப்ட்ல கீழே போறேன். ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும் எல்லாம் ரொம்ப சத்தமா இருந்துச்சு. எல்லாரும் கதறினாங்க. என் கண்ணெதிர்க்கே கட்டடங்கள் குலுங்கி கீழே விழுந்தது. ஒருவேளை நானும் அந்த பில்டிங்ல இருந்தேன்னா நானும் புதைஞ்சு போயிருப்பேன். என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லிச்சு, கீழே போ. நான் கீழே போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. தீங்கு நாளில் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். பல விபத்துகள்லேருந்து உங்களை பாதுகாப்பார். பல அழிவிலிருந்து பாதுகாப்பார். பல மாந்திரிக செயலில் நீ பிடிபட்டு இருக்கலாம். இரவில் தூக்கம் இல்லாம கவலைப்பட்டு கண்ணீர் வெடிச்சு பயத்தினால நீ பாதிப்படலாம். வியாதியில நீ பயந்து போலாம். இன்றைக்கு தீங்கு நாளில் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு விடுதலை செய்கிறவர். என் தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்காரு. அதனால தீங்கு ஆயிடுச்சு, என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்காத. அந்த கூடாரத்துல நம்ம 4 விதமான கூடாரத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்தோம். முதலாவது, கூடாரத்துல ரட்சிப்பு இருக்கணும். ரட்சிப்பு. நீதிமானின் வீட்டுக்குள்ள கம்பீர சத்தம் இருக்குமா, அது ரட்சிப்பின் சத்தமா இருக்கணும். 2வது, கூடாரத்துல செழிப்பு, ஆசீர்வாதத்தை பார்த்தோம். 3வது, நம்ம கூடாரத்துல ஒரு விசாரிப்பு இருக்கிறத பார்த்தோம். 4வது, பாதுகாப்பு. இந்த 4ம் இந்த கால வேளையில உன் கூடாரத்துல இருக்க வேணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை இதுல 4 ஏதாவது குறைப்பட்டா கூட அநேக வேதனைக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். கம் டு ஜீசஸ். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த கால வேளையில இந்த பிள்ளைகளோட நீ பேசினீர், அதுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். நீதிமானின் கூடாரத்துல கம்பீர சத்தம் உண்டு. தீங்கு நாளில் என்னை அவர் கூடார மரபில் ஒளித்துக் கொள்வார். கஷ்ட நேரத்துல, வேதனை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளை அந்த கூடாரங்கள்ல மறைத்துக் கொள்ளுங்க. வாதை கூடாரத்தை அணுகாது. கர்த்தாவே, உங்களுடைய கூடாரத்தில் தங்குவாரும் யார்? இந்த பிள்ளைகள் நம்முடைய கூடாரங்கள் மறைவில் அவங்க வீடு ஆஸ்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும். யாரும் இல்லையே என்று நினைச்சு கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் அவங்களுக்கு துணையாரும் பக்கபலமாறும் உடைய கரம் அவங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு ஆஸ்வதிப்பராக. இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் 7:30 to 8 o'clock, 7:30 8 மணி வரைக்கும் இது ஒளிபரப்பப்படுகிறது. இது அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. அநேகரை இது சத்தியத்தில் நடத்தணும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த இயேசுவின் வல்லமை நேரத்தின் மூலியமாக உங்கள் கூடாரங்களில் நான் உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகள் நீங்கள் எழுதி அனுப்புங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சந்திப்போம். God bless you. Praise the Lord. நடைபெறுகிறது. மேலும் பாடல்கள், தெய்வீக செய்திகள், மாதாந்திர பத்திரிகைகள், இன்னும் உங்கள் ஜெப தேவைகள், 24 மணி நேர ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9940383838 90923838 9042383838
மற்றும் 8012383838. இமெயில் powerofjesusministries@gmail.com. வெப்சைட் www.pjministry.org. அதோடு எங்கள் 24 மணி நேர வெப் டிவியில் எங்கள் சபை நிகழ்ச்சிகளும் ஆராதனைகளும் என்னும் ஆவிக்குரிய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் www.pjtv.in என்ற இணையதளத்திலும் காணுங்கள். அதோடு 24 மணி நேர FM பாடல் நிகழ்ச்சிகளும் www.pjfm.in இணையதளத்திலும் கேட்டு தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய பற்பல ஆலோசனைகளுக்கும் பாஸ்டர் எம் ஜான்சன், பவர் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 39 எல்ஆர் ஸ்ட்ரீட், கோபாலபுரம், சென்னை 600086, தமிழ்நாடு, சவுத் இந்தியா.